ஹாய் கைஸ், வணக்கம். அண்ட் ஹவு டு ட்ரேப் சாரின்ற வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. இதுக்கு நான் ஒரு காட்டன் பிளெண்டட் சாரீ எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அயன் பண்ணலனாலும் ஸ்டிஃபாக வந்து நிற்கும். ஸோ அதனால தான் இந்த சாரீ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ரோ லெவல்லாம் வந்து சாரீ கட்ட தெரியாது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க, சாரீ கட்டவே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சாரியில் சொருகிற இடத்துல நான் ஒரு நாட் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஸ்டார்டிங் எட்ஜ் இருக்கும்ல, அந்த எட்ஜில் ஒரு நாட் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லைனா ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ நான் கட்டும் போது இப்படி தான் கட்டுவேன். இப்போ நான் வந்து இன்ஸ்கர்ட்டும் அதுக்கான ப்ளவுஸும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது கூட வந்து 2 சேஃப்டி பின்னும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சாரீ கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கர்ட் கட்டியிருக்கோம்ல, ஸோ ரைட் சைட்லேருந்து சொருக ஆரம்பிக்கிறேன். ஸோ நீட்டாக வந்து நம்ம முன்னாடி ஃபுல்லாக சொருக்கிட்டு கீழே லென்த்தும் பார்த்துக்கோங்க, மேலே கீழே ஆகாமல். ஸோ பின்னாடியிலேருந்து ஒரு சுற்றி பின்னாடியும் நீட்டாக வந்து சொருகிட்டு, இப்போ சாரீ எல்லா பக்கமும் நீட்டாக ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை மேலே கீழே ஆயிரும். அதனால் நீட்டாக எல்லாத்தையும் சொருகிட்டு அடுத்து வந்து நம்ம முந்தானி வந்து பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து முந்தானி ஒரு பக்கம் சுற்றி இப்போ வந்து நீங்கள் முந்தானியை எடுத்துக்கணும். இப்போ நான் ப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முந்தானி நீங்கள் எத்தனை ப்ளீட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எத்தனை ப்ளீட் எடுக்கிறேன்லாம் கவுண்ட் பண்ணல. ஸோ என் கைக்கு எத்தனை ப்ளீட் வருதோ நான் அத்தனை ப்ளீட் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம், இல்லை பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா முந்தானி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு விடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து அந்த ப்ளீட்ஸை வந்து நீட்டாக பிடிச்சிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா மேலே வந்து ஒரு பெரிய சேஃப்டி பின் மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் இன்கேஸ் இல்லைனா வந்து யாராச்சும் ஹெல்ப் இருந்தாலும் நீங்கள் ஹெல்ப் வந்து எடுத்துக்கலாம். போட்டுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பின் போட்டாச்சு. அண்ட் லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இவ்வளோ போதும், அதனால் நான் வந்து ஒரு பின் வந்து அங்கே போட்டுக்கிறேன். இப்போ முன்னாடி வந்து நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக உட்காந்துருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் அந்த லாஸ்ட் எட்ஜ் ஒரு ப்ளீட் இருக்கும்ல, ஸோ அதை பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா மேலே வந்து நீட்டாக வந்து உட்காந்துரும். ஸோ அதை நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். ஸோ இழுத்துட்டு நீங்கள் கீழே வந்து ப்ளீட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அங்கே வந்து எல்லோரும் ஒரு பின் போடுவாங்க, பட் நான் வந்து அங்கே பின் போடலை. இங்கேயுமே வந்து நிறைய ப்ளீட்ஸ் எல்லாம் வைப்பாங்க, பட் என் கைக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வருதோ நான் அவ்வளோதான் பிடிச்சிருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ப்ளீட்டும், ஸோ அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. இதே மாதிரி வந்து பின்னாடி ஒரு இருக்கிற அந்த ப்ளீட்டும் விட்டுருங்க. இல்லைனாலும் நீங்கள் அப்படியே வந்து சொருகிக்கலாம். ஸோ நான் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த 2 ப்ளீட்டையும் ஒரே ப்ளீட்டாக வந்து நான் வந்து பண்ணி அதை வந்து சொருகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ நீட்டாக வந்து அதை பிடிச்சிக்கோங்க. இப்போ மேலே மட்டும் நீங்கள் சொருகிட்டு அந்த கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்லேருந்து நம்ம முன்னாடி விட்ட ஒரு ப்ளீட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் இழுக்கணும். ஸோ இழுத்திங்கன்னா அந்த சைடில் வந்து அந்த நீட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஷேப் அந்த ப்ளீட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கே நீட்டாக இழுத்து நீங்கள் அங்கே ஒரு பின் பண்ணலாம். இப்போ கீழே ப்ளீட் பண்ண இடத்துல நீங்கள் நீட்டாக வந்து இன்னொரு பின் பண்ணணும். ஆக்சுவலி நான் பண்ணலை. இப்போ நீங்கள் முந்தானி இருக்கிற இடத்துல இழுத்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் இழுத்துட்டு நீங்கள் மேலே பின் பண்ணியிருக்கோம்ல முந்தானி, அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து முன்னாடி எல்லாம் ப்ளீட்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோக்கு ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.